அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 10வது நாள் கோதநாயகியாகிய ஆண்டாள் நாச்சியார் அருளச் செய்த திருவருட்பா பாடல். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானை, மாற்றமும் தாராரோ வாசல் திறவார். நாற்றாய் துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள். கூற்றத்தில் வாழ் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றம் உனக்கு பெருந்துயில் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தோற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய மார்கழி மாதம் 10வது நாள் பாடல். பாவை நோன்பு நோற்று சொர்க்கம் சொல்ல நினைக்கின்ற பெண்ணே, வாசலை திறவாதவர் பதிலாவது சொல்லக்கூடாதா? மனம் வீசும் துளசி மாலை துழா மாலை தனது தலையிலே சூடியுள்ள நாராயணன் நாம் போற்றி துதித்தால் அருள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். முன்பொரு நாள் புண்ணியனாகிய ராமனால் தோல்வியடைந்தவன் கும்பகர்ணன். அவனுக்கு பிறகு அவனுக்கு உரிய பெரும் தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானா? நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பெண்ணே, கிடைத்ததற்கு அருமையான அணிகலன் போன்றவளே, உறக்கம் நீக்கி கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் நாச்சியாராக வந்த கோதநாயகி பாடக்கூடிய மார்கழி மாதம் ஒரு முத்தான ஒரு பாடல். அந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உண்டாகும். அதே போன்று மார்கழி மாதம் மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே அருளச் செய்த திருவெம்பாவை. திருவெம்பாவை பாடல்ல 10வது பாடல். முன்னே பழம்பொருளும் முன்னே பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் போர்த்தும் அப்போற்றறியேனே. உன்னே பிரானாக பெற்றுள்ளோம் சீரடியும், உன்னடியார் தாழ்பணிந்தோம் அங்கவர்க்கு பங்கவோம். அன்னரே எம் கணவர் அவர்க்கு ஈந்து சொன்ன பரிசை தொழும் பணி செய்வோம். இன்ன வகை எமக்கென்ன நல்குதியோ, என்ன குறை மிக்கோலோர் எம்பாவாய் என்றார். பாடுறாரு மாணிக்கவாசகர். காலத்தால் முற்பட்ட எல்லா பழமையான பொருள்களும் முன்பு தோன்றிய பழமையான பொருளே, பிற்காலத்தில் தோன்றிய புதுமையான பொருளெல்லாம் புதுமையாக விளங்குபவனே, உன்னை எங்கள் இறைவனாக பெற்றுள்ளோம். உன்னுடைய தொண்டர்கள் பாதங்களை நாங்கள் பணிந்து வணங்குவோம். அவர்கள் அருகில் இருந்து கொண்டு செய்வோம். அப்படிப்பட்டவர்கள் எமது கணவர் ஆவார்கள். அவர்களிடம் குற்றவேல் செய்வோம். நாங்கள் சொல்வதை கேட்பாயாக. இறைவன் புகழை பாட தொழுதுவதால் நாம் கேட்பதை அவன் தருவான். அவ்வாறு தந்தால் நாம் ஒரு குறையில்லாமல் வாழலாம் என்ற இந்த மார்கழி மாத மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருவெம்பாவை பாடல்ல சொல்லக்கூடிய செய்தி. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பா பாடல்ல மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நாண சரியை 10வது நாள் மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஆசை உண்டால் வன்மின் இங்கு அருட்பெரும் ஜோதி பெருமான், அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன். ஏசுர நீத்தென்ன ஆட்கொண்ட எண்ணி அறிவான், எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். தேசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம் புரிய, திரு உள்ளம் கொண்டு எழுந்தருளும் இத்திருநாள் இங்கிதுவே.
மோசுரை என நினைத்து மயங்காதீர் உலகிற் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடுவே என்று வள்ளல் பெருமான் மார்கழி மாதத்தில் அதுவும் மரணமில்லா பெருவாழ்வை மனிதர்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஞான சரியில சொல்றார். அருட்ஜோதி பெருமான் நமக்குள்ளவே இருக்கிறார். அதனால பாடுறார், அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னு அவர் பாடுறார். அப்போ அந்த பாடக்கூடிய பாடல்ல நீச்சுரை சாதாரணமாக என்ன என்னாத என்னை யார் ஆட்கொண்டிருக்கிறான்னா எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கிறான். எல்லாம் செய்ய வல்ல சித்தன் என் கூட கலந்திருக்கிறான், என் உயிரிலே இருக்கிறான். தேசுடைய பொதுவிலே அந்த அருள் சித்தம் பிடிக்குன்னு ஆடுறான். திருநெல்லாம் கொண்ட இந்த நாள் மார்கழி மாதம் 10வது நாள். ஆகவே மோசுரை என நினைத்து மயங்காதீர் உலகில் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு மார்கழி மாத பாடல். ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளச் செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த ஞான சரியை பாடலும் மார்கழி மாதத்தில் முத்தான பாடல்கள். இந்த முத்தான பாடல்களை மார்கழி நாளில் யார் படிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.